ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூ டேஸுக்கு முன்னாடி அவர் 25 மார்ச் அந்த ரேஞ்சில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 23 மார்ச் அந்த ரேஞ்சில் என்ன சொன்னோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதை டேக் அடிச்சிருக்காங்க, டேக் அடிக்கல. அப்போ வீக்லி டிஎஃப்ல நெக்ஸ்ட் மூவ் என்ன நடக்கலாம்னா இது ஜஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயராக பார்த்தீங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இல்லை இதை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இது புல்லிஷ் ஃப்ளாகு, ஓகேங்களா. ஸோ இல்லை அஸ் அ சப்ளை டிமாண்டாக பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா சப்ளைக்கு போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ விக்கு பெருசு சரி க்ரீன் பாராக போட்டேன் அப்படின்னா பெரிய க்ரீன் பார் போச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டாக மாறிடாது, ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் ஏற்றிட்டாங்கப்பா அப்படின்னா இது என்னோட அப் ட்ரெண்ட், ஓகேங்களா. சப்போ டே டிஎஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா டே டிஎஃப்ல ரீஃபில் பண்ணும்போது ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஜோன் போயிட்டு இந்த ஜோன் வரும், ஓகேங்களா. ஸோ லைக்லி இங்கே போயிட்டு இங்கே சாக் கொடுக்குது அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட். இது இந்த லிக்விடிட்டியாக டிபி ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த லோவை ஓவரால் நெக்ஸ்ட் டிபியாக பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஜோனை போய்ட்டு இங்கே சோச் கொடுக்குது அப்படின்னா ஸோ நார்மலி ப்ரீவியஸ் லோ அப்படின்றது டிபி போடணும், ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே குயிக் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக ப்ரீமியர் டிகே கரைக்கிறதுக்காக டிபி ஒன்று அப்படின்னும் போது இன்ஸ்டண்ட்டாக இருக்க லிக்விடிட்டி ஸோ அந்த பேஸ் ஃபார்மேஷன் ஸோ பேஸ்னால் சிம்பிள் ஒன்றும் கிடையாது, ஒரு கட்டம் கட்டி இருக்குது, ஓகேங்களா. அந்த கன்சாலிடேஷன் கீழே ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கும்போதே சொல்லிடணும் ஆக்சுவலி, ஓகேங்களா. மேலே போகிறதுக்கு முன்னாடியே ஸோ நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஹையரில் ஒரு 500 பாயிண்ட் போய்ட்டு ஹையரில் இருந்து கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே வந்திருக்கு, ஓகேங்களா. அப்போது இவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன டிமாண்ட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, இன்வெஸ்டர் ஜோன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டாப் லாஸஸை கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிவர்சல். ஸோ இந்த வீக்கில் தான் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபியூ டேஸாக பேசிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இங்கே இருக்கும்போது சொல்லிகிட்டு இருக்கோம், அதாவது இந்த ஜோனுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இது இன்ஸ்டண்ட்டான ரிவர்சலாக இருக்கும், அதாவது ரியாக்ஷன் லெவலாக இருக்கும், நாட் என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இங்கிருந்தும் கீழே தான் வரப்போகுது, இங்கே இருக்க ஜோன் உடைய போகுது அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஃபைனலி நிஃப்டி அரைவ்டு த இன்வெஸ்டர் ஜோன், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லைக்லி நமக்கு மறுபடியும் இந்த ஸ்விங்கை லோ வயலேட் பண்ணிவிட்டு சோச் கொடுக்குது அப்படின்னா நம்ம லாங் சைடு தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஹை அப்படின்றத விட 25,200 வரைக்கும் யூ கேன் ஃபோக்கஸ் லாங் சைட். இங்கே ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் சோச் கொடுக்குது அப்படின்னா மட்டுமே, ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3500 பாயிண்ட்ஸ் லாங் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே பேசிஸுக்கு போஸ்ட் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருந்தோம், கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துட்டோம், 920 சொல்லியிருந்தோம். இன்வெஸ்டர் ஜோன்ஸ் தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஸ் பர் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துட்டோம், ஒரு 1 மினிட் எடுக்கிறோம். ஏன்னா ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ப்ரீமியத்தில் நமக்கு இன்றைக்கி அரௌண்டு என்ன சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக ப்ரீமியம் என்ட்ரை அவாய்ட் பண்ணுறேங்க அப்படின்னு ஒரு 10-10க்கு சொல்லியாச்சு, ஓகேங்களா. ப்ரீமியம் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எஸ்எம்சி ஸ்கேல்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மினிட் இதை வரைஞ்சி போட்டுருந்தோம். ஸோ லைக்லி இந்த லோ வயலேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. லோ வயலேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணிடுங்க ஆக்சுவலி இது ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகேங்களா. ஹை வயலேட் பண்ணிட்டு லோ ஓடிது அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அப்போது என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிஷன் பார் இருக்குது. இது என்ன அப்படின்னா சப்ளை. ஸோ சப்ளை கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு இந்த ஹை பிரேக் அவுட் கொடுக்கும்போது, ஓகேங்களா. இந்த ஹை உடையும் போது இந்த ஹை உடச்சி இந்த ஹையில் இங்கே க்ளோஸ் ஆகும்போது இங்கே இருக்க டிமாண்டை பார்த்தா இது டிமாண்டு இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில், ஓகேங்களா. ஸோ அந்த டிமாண்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்து தான் ஃபெயில் ஆகிருக்கு. அப்போது அது ஃப்ளிப் ஜோன்
ஓகேங்களா. இது வந்து டிமாண்டாக இருந்தது. டிமாண்டுக்கு இங்கே ரியாக்ஷன் கொடுத்து ரிஜெக்ஷன் கொடுத்து உடச்சிருக்கான். அப்போ ஃப்ளிப்பு. ஸோ அகைன் என்ன பண்ணிட்டோம்னா இன்னொரு லோ வந்து உடச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் என்ன நடந்தாலும், ஓகேங்களா, இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இன்பிட்வீனில் என்ன நடந்தாலும் ஓபிஐ டேப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ட்ரி போடக்கூடாது. ஓகேங்களா. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயராக இருந்தால் பிரேக் அவுட் ரேட்டர்ஸில் போட்டுக்கலாம். ஸோ ஆஸ் எஸ்எம்சி பிளேயர் ஓபியில் தான் போடும். ஸோ நம்ம பர்சனலி ஓபியில் தான் போட்டிருக்கோம். இம்பேலன்ஸில் போகிறதில்ல. இம்பேலன்ஸில் போட்டிங்கன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கு ஓபிக்கு வந்து போகும். ஓகேங்களா. அப்போது இதுதான் ஓபி. ஓகேங்களா. அப்படின்னா அந்த இடத்துக்கு வருதுன்னா நம்ம வந்து என்ட்ரி போடணும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஒரு ஒன் மோர் சோச் பார்த்து போகிறது இட் வில் பி பெட்டர். ஏன்னா சேஃபாக இருக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கு, இதுதான் வந்து அங்கே நடக்கிற சோச் அப்படின்றது. அதை டேப் அடித்து லோ வந்து வயலட் ஆகணும். ஸோ எங்கேப்பா வயலட் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே தான் வயலட் ஆகுது. ஓகேங்க. ஸோ இதுக்கு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் இல்லை அப்படின்னா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரே ஒரு பாருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை மொத்த கன்சாலிடேஷனாக கூட எடுத்துக்கலாம். பட் ஹைக்கு மேலே எஸ்எல் வந்து கொடுக்கணும். சிம்பிளாக அங்கே ஒரு சின்ன ஒரு வீக் எக்ஸஸாக போயிருக்கு அப்படின்னா அந்த ஹைக்கு மேலே எஸ்எல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து என்ட்ரி போட போகிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து என்ட்ரி போடாத வரைக்கும் போகும். நமக்கு ஆல்ரெடியாக வந்து அவன் இந்த டிமாண்டுக்கு தான் வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து வர வேண்டியது இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கானா லிட்டில் பிட்டு கிட்டே வந்து வந்திருக்கான். பட் டேப் அடிச்சாங்கன்னா டேப் அடிக்கல அப்படின்னும் திரும்ப அங்கே தான் வரணும். அங்கே வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகணும். அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ட்ரி, அதுக்கு மேலே பாக் க்ளோஸ் கொடுத்தா எஸ்எல் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ். ஸோ டிபி அப்படின்றது இந்த லோ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நமக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்ட் 1:5. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு லைக்லி ஒரு நமக்கு ஒரு பேஸ் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கான். ட்ராப் பேஸ் ட்ராப் தான். அது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா மிட்டிகேட் ஆகிருக்கு. மிட்டிகேட் ஆகிட்டு அகைன் வந்து அதுக்கு லெவலில் நேரம் வந்து வந்திருக்கான். ஓகேங்களா. பட் ஹை வந்து வயலேட் ஆச்சுன்னா ஹை வயலேஷனாக தான் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஹை வயலேஷன் இல்லை. ஸோ இப்போது டபுள் பாட்டம் இருக்குது இல்லை டபுள் டாப் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்க ஓபிக்கு போயிட்டு ப்ரைஸ் வரணும். என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கான். இந்த ஓபியை வேலிடேட் பண்ணுறதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓபி வேலிடேட் பண்ணும்போது ஸோ இந்த வேவ் லென்த்தை வச்சு இந்த ஓபிக்கு வந்து பவர் இருக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அங்கே நடந்த அந்த மொமெண்டம், ஓகேங்களா, ஸோ மொமெண்டத்தை வச்சு சொல்லலாம். ஸோ ஒரு ஓபி வந்து வேலிடாக இருக்க போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வரும்போதே எக்ஸ்ப்ளோசிவாக தான் கொண்டு வருவாங்க ப்ரைஸை. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த ஓபியை நம்பி இருக்கவங்க எல்லாம் பயந்து வெளியே ஓடுவாங்க. இந்த பெரிய பார் வந்துச்சு லைக் வந்து ஒரு 1 மினிட் பார் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேஸ் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ 51 பாயிண்ட்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் சிங்கிள் பாரில். ஸோ 2-3 பாரில் 100 பாயிண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க, இல்லைனா என்ட்ரியே போடுறத பயப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த மூவ் ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னாவே இட்ஸ் ஹைலி வேலிடாக இருக்க போது. ஸோ இல்லைப்பா எனக்கு சேஃபாக போட போனால் ஸோ ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் தாராளமாக நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரி அடிச்சுன்னா 1:5. ஓகேங்களா. ஸோ இதை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மட்டும் இல்லை பப்ளிக் கம்யூனிட்டிலையும் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்துட்டு தான் கொடுத்தது. ஸோ ப்ரைஸ் வராதை பார்த்துட்டு ஏன்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகே. அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து டிபி வந்து டன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதை ஆக்சுவலி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துடணும். இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து என்ட்ரி கிடச்சா எஸ்எம்சியில் எடுங்க, ப்ரீமியம் பேஸில் வந்து நமக்கு நாட் தட் மச் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எம்சியில் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து லைவில் இருக்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு 120க்கு ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்டே இருக்குது. நமக்கு இங்கே வந்து சோச் வந்து கொடுத்துருக்கு. பார்ஷல் வந்து எடுத்துக்கங்க புட்டோடல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட லோ. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷன். ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படின்னும்போது இங்கேருந்து மேலே தான் போகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் அங்கேருந்து ஹை மேடட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 430 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு சில சின்ன என்ட்ரி தான் கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி ப்ரீமியத்தில். ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் லெவல்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் பேஸில் இன்றைக்கி என்ட்ரி கிடையாது. ஸோ ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறப்பறம் ஒரு என்ட்ரி எடுத்துருக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது பிரேக் டவுன்.
ஸோ இங்கே பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா இன்னொரு என்ட்ரி வந்து ஆப்போசிட்டில் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரீமியம் பேசிஸில் நம்ம ஈஸியாக என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு டிஃபிகல்ட்டு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து எஸ்எம்சி என்ட்ரி நமக்கு சைட்வேஸாக இருக்க போகுது, வாலட்டைல் இருக்க போகுது அப்படின்னா தாராளமாக எஸ்எம்சி என்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்க முடியும். லைவில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் இது நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ண முடியும், நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் 15th ஏப்ரல் வந்து ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். வீக்கெண்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன் டைம் ஃபீ மட்டும்தான். ஸோ லைஃப் டைம் நம்ம கொண்டு வர எவ்ரி கண்டென்ட்டும் ஃப்ரீயாக தான் கொடுப்போம். தேர் இஸ் நோ மோர் அடிஷ்னல் சார்ஜஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கூகுள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.